மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குதுங்க. என்னடா இத்தனை வாட்டி வெடிப்பு சத்தம் கேட்குதுன்னு பொதுமக்கள் அந்த திசையை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா தீ கொழுந்து விட்டு எரியுது. கிட்டக்க போனால் ஒரு சிறிய ரக விமானம்னு தெரியுது. உடனே போலீஸுக்கு தீயணைப்பு துறைக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க இந்த தீயை அணைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அதில் 5 பேர் பயணிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் இறந்து போகிறாங்க. அதில் பயணித்தது மகாராஷ்டிராவோட துணை சிஎம் அஜித் பவார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அவங்களும் இறந்து போகிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அதை பற்றி தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். மகாராஷ்டிராவில் பார்த்துட்டிங்கன்னா 2 துணை சிஎம் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அஜித் பவார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இவங்க அங்கே உள்ள அரசியல் களத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இவர் சரி ஓகே, உள்ளூர் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது, நம்ம பிரச்சாரத்துக்கு கிளம்புவோன்னு பாரம்பரியத்தில் 4 பொதுக்கூட்டம் இருக்குது, அதில் போய் இவங்க பேசணும். அதுக்கான ஷெடியூல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க இன்றைக்கி காலையில் 5 பேரோட கிளம்புறாங்க. 5 பேர்னா இவங்க ஒருத்தங்க, இவங்களோட பிஏ, இவங்களோட பாதுகாவலர், அப்புறம் 2 விமானிகள். இப்படி காலையில் இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது. சிறிய ரக விமானம் தான். மும்பையிலேருந்து எடுத்து பாரமத்தியை நோக்கி போயிட்டுருக்கு. இப்படி நேரங்கள் போகுதுங்க. காலையில் 8:18 இருக்கும். அப்போ பாரமத்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஏடிசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்காது. அது என்ன ஏடிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். நீங்கள் படங்களில் கூட பார்த்து வந்துருப்பீங்களே, அந்த கட்டுப்பாட்டு மையம் இருந்தால் தான் அவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்க வானிலை சரியில்லை, விசிபிலிட்டி சரியில்லை, நீங்கள் உடனே திருப்பிக்கிட்டு போங்க. இது மாதிரி பல தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஒரு விஷயம். ஏடிசி இல்லை அப்படின்னு வைங்களேன், விமான விபத்து அதிகமாக நடக்கும். அதனால ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க தான் வழி நடத்துவாங்க. இங்கே நீங்கள் இறங்கணும், இங்கே நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பல தகவல்களை சொல்கிறவங்க தான் இந்த ஏடிசி. இது எல்லா இடங்கள்லையும் இருக்காது, முக்கியமான இடங்களில் தான் இருக்கும். இப்படி இல்லாத இடங்களில் எப்படி இறங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது விஷுவல் ஃப்ளைட் ரூல். அங்கே விமானி ஓட்டுறாப்படி இல்லை, அவருக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதுபடி தான் அவர் இறக்குவார். இந்த ஏடிசி இல்லாத இடங்களில் இவங்க அந்த ஓடுபாதை இருக்குல்ல, அந்த ஓடுபாதையை அப்படி சுற்றி செவ்வகடியில் அதுக்கப்புறம் எல்லாம் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுபடி தான் இறக்குவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த விமானம் வந்துக்கிட்டு இருக்கா, கிட்டக்கு வந்துடுறாங்க. இப்படி வந்தோடனே ஓடுபாதை 11 இறங்கலாமா அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இறங்கலாம் அப்படிலாம் பெர்மிஷன் கிடச்சிருது. ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடியே இங்கே விமானி கேட்குறாப்புல, சரிங்க இதெல்லாம் எப்படி இருக்குது, வானிலை எப்படி இருக்குது, காற்றெல்லாம் எப்படி இருக்குது, இங்கே விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. விசிபிலிட்டி 3 கிலோமீட்டருக்கு சூப்பராக இருந்திருக்கு, காற்றும் சீராக இருந்திருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சூப்பராக தான் இருந்திருக்கு. ஓடுபாதை 11 இறங்க வேண்டியது தான் ஒரே வேலை அந்த விமானிக்கு. ஆனால் அங்கே தான் சிக்கல், ஓடுபாதை அவங்களுக்கு சரியாக தெரியலை. ஓடுபாதை தெரியணுன்னொன்னே இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது மாதிரி ஓடுபாதை தெரியலைன்னு. அதனால டேக் ஆஃப்னு வருது பாருங்கள். அதனால இறங்காமல் அப்படியே மறுபடியும் போய் சுற்றிக்கிட்டு மறுபடியும் இறங்க பார்க்குறாங்க. மறுபடியும் அங்கே கேட்குறாங்க, இது மாதிரி உங்களுக்கு விமான ஓடுபாதை தெரியுதான்னு. இல்லைங்க இப்போ வரைக்கும் தெரியலை, நாங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு இந்த விமானி சொல்கிறாப்புல. என்னடா அது இன்ன வரைக்கும் தெரியலை, இப்போ வரைக்கும் தெரியலை அப்படின்னு இங்கே கட்டுப்பாட்டு மையம் யோசிக்கிட்டு இருக்காங்க. நேரங்கள் போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியுது அப்படின்னு. தெரியுதுன்னு சொன்னோன்னே இங்கே பெர்மிஷன் வந்துடுது 8:43 போல், நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு. இப்படி பெர்மிஷன் கிடைச்ச அடுத்த நிமிஷத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ரேடார் கண்களில் காணும். அதாவது அது உளுந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு பயங்கரமான சத்தம். இந்த சத்தம் அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா எங்கேருந்துடா சத்தம் வருது அப்படின்னு. அந்த சத்தம் ஒரு வாட்டி கூட கேட்கல, 2-3 வாட்டி கேட்குது. ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம், தீயெல்லாம் பயங்கரமாக பரவுது. இதனால் உள்ளே இருக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லோரும் இறந்துருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுமக்கள் அவசரமாக வராங்க, யாரையாவது காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக முடியலை. போலீஸு தீயணைப்புத்துறை அப்படின்னு அந்த தீயை அணைக்கிறாங்க அடுத்த 15 நிமிஷத்தில். அப்படி அணைச்சாலும் நான் சொன்ன மாதிரி அந்த 5 பேருமே உயிரோடு இல்லை. இப்படி இந்த தகவல் காட்டு தீயாக பரவுது. துணை முதலமைச்சர் பயணிச்சிருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா ஃபுல்லாக பரவி இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர். இப்படியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. ஒருவேளை இந்த விமானிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த 2 விமானியில் ஒரு விமானி பார்த்துட்டிங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். 15,000 மணி நேரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த பிளேன் ஓட்டியிருந்திருக்காரு. ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா வணிக பிளேனை ஓட்டுறதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இருக்குது. அவர் 1500 மணி நேரம் ஓட்டியிருந்திருக்காப்புல. இப்படிப்பட்ட 2 பேர் தான் இதை ஓட்டியிருந்திருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு சரியாக முதல்ல ஓடுதெல்லாம் தெரியலை. மறுபடியும் சுற்றிக்கிட்டு மறுபடியும் பார்த்துருந்துருக்காங்க. அப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னு தெரில. அந்த ஓடுபாதைக்கு இடது பக்கம் தான் அந்த பிளேன் கடந்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக மகாராஷ்டிரா ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி என்னங்க சொல்கிறது, ஏன்னா சௌந்தர்யா அவங்களுக்கு தெரியுமா, இந்த படையப்பா படத்துலலாம் நடித்தாங்கல்ல, அவங்களும் இதே மாதிரியே சிறிய ரக விமானத்தில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்க. இது மாதிரி இந்த சிறிய ரக விமானம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுங்கிறது நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு தடவை கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது.
ஏன் நம்ம அந்த அகமதாபாத் விஷயத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. எத்தனை பேர் இறந்து போனாங்க. நீங்கள் இந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அப்படின்னாலே ஏஏஐபி வந்து களத்தில் குதிச்சிருவாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. அவங்க விசாரித்து இதுதான் நடந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த தகவலை வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.